வணக்கம் நேயர்களே, இது ஆலோசனை நேரம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில நாம சிறுநீரக கற்கள் இதை நவீன சிகிச்சை மூலமாக எப்படி அகற்றுவது அப்படின்றதான் பார்க்க போறோம். டாக்டர் ரமேஷ் நம்மிடையே இருக்காரு. வணக்கம் டாக்டர். பொதுவாக சிறுநீரக கற்கள் எந்த காரணத்தால உருவாகுது, என்ன பிரச்சனை இருந்தா வரும்? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சில நேரத்தில் நம்மளால எதனாலன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. பட் இது நம்ம உடம்புல கால்சியமோ இல்லை யூரிக் ஆசிடோ அதிகமாக இருந்தால் கற்கள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். எல்லாத்துக்கும் மேல பாட்டம் லைன் வந்து நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கணும்ன்றத பத்தி தான் இருக்கு. சோ இப்போ பொதுவாவே சொல்லுவாங்க தெரியுமா, கால்சியம் ரொம்ப அதிகமா இருந்தா நீங்க வந்து பால் குடிக்க கூடாது, கால்சியம் அதிகமா இருக்கிற சாப்பாடு சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து மித்தா இல்ல உண்மையாவே அப்படிதானா? கால்சியம் வந்து ஏன் முதல்ல அதிகமா இருக்குன்றத பார்க்கணும். ஒன்னு தைராய்டு பாராதைராய்டு சாப்பிட்றதுனால இருக்கலாம், இல்ல டயட்ரி இதுவான முதல்ல செக் பண்ணணும். பட் கால்சியம் நீங்க சாப்பிடாமே இருக்க முடியாது, ஏன்னா கால்சியம் இஸ் எசென்ஷியல் ஃபார் போனுக்கெல்லாம் தேவை. பட் ஒருத்தர் கால்சியம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல் இருக்கான்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. சோ பொதுவாக ஒருத்தருக்கு வந்து சிம்டம்ஸ் என்ன இருக்கும், அறிகுறி? இப்போ அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்துல வந்து கற்கள் இருக்கு அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? பொதுவா ஒரு வயிறு வலி வரும், வலி வரலாம். ஆனா சில நேரத்துல வலி இல்லாம இருக்கலாம். நீங்க ஸ்கேன் வேற எதுக்கோ ரீசன் பண்ணும்போது சில நேரத்துல கல்லு கண்டுபிடிப்போம். கல் வந்து கிட்னில தான் உற்பத்தி ஆகும் மெஜாரிட்டி ஆஃப் டைம். பட் கிட்னில இருக்க வரைக்கும் அந்த வலியோ எதுவோ ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா அது பைப், யூரின் பைப், யூரேட்டர்னு சொல்லுவாங்க. அது வழியா தான் யூரின் கிட்னில இருந்து பிளாடருக்கு வருது. அந்த பைப்புக்கு வரும்போது தான் கிட்னி அடைப்பாகுது. அந்த அடைப்பாகும் போது தான் வலி வரும். அப்ப அந்த வலி வரும்போது மோஸ்ட் காமனா மக்கள் வர்றது வந்து வலினாலதான். ஸோ வெள்ளா எலும்புல ஆரம்பிச்சு கொஞ்சம் முன்பக்கமா வயிறு வழியா வரும். அப்போ வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். சில பேருக்கு யூரின்ல பிளட்டா வரலாம், அது ஒரு இதா இருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு அடிக்கடி யூரின் போடுறவங்க கூட வரலாம். அந்த கிட்னியோட அந்த யூரின் பைப்ல இருக்க கல் வந்து இந்த பிளாடர் பக்கத்துல வரும்போது அடிக்கடி அவங்களுக்கு யூரின் போக சென்சேஷன் இருக்கலாம். சில பேருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். தே கம் வித் யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது எரிச்சல், பிளட், ஃபீவர் அதனால வரலாம். அப்ப நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்னில கல் இருக்கலாம். ஓகே. சோ இப்ப நீங்க சொல்ற எல்லா சிம்டம்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு வயிறு வலி வந்தா கூட இருக்கிற சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கு. சோ பொதுவாக ஒரு ஸ்கேன் எடுத்த பிறகுதான் வந்து கற்கள் இருக்கா இல்லையான்றது வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியும். ஆமா, இது வந்து ஏன்னா கற்களோட ட்ரீட்மெண்ட்டே வந்து எங்க இருக்கு எவ்வளவு பெருசுன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதை முதல்ல நம்ம அசர்டைன் பண்ணிக்கணும், எங்க இருக்குன்றத பொறுத்து எவ்வளவு பெரியது. அது வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஓகே. உங்க ஆலோசனை பெறதுக்காக ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம். வணக்கங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். கேக்குதுங்க, சொல்லுங்க. கேக்குது சார், சொல்லுங்க. லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு வயிற்று வலி சிம்டம்ஸ் மாதிரி கூட இருக்கலாம். ஆனா நாங்க டெஸ்ட் எடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி. சோ பேசிக்கா முதல்ல என்ன டெஸ்ட் எடுப்பீங்க டாக்டர்? ஸோ பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து யூரின் அனாலிசிஸ் பண்ணுவோம். யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரின்ல பட் அல்ட்ராசவுண்ட் இஸ் அ பேசிக். த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் அல்ட்ராசவுண்ட். முன்னாடி சில பேர் எக்ஸ்ரே கூட இருக்கலாம் அல்ட்ராசவுண்ட்ல இடத்துல. பட் எக்ஸ்ரேல எல்லா கல்லும் தெரியணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ரேல ஒரு 40% அது கல்லு தெரியாது. ஸோ அதனால வி டூ ஒன்லி அல்ட்ராசவுண்ட். ஏன்னா எக்ஸ்ரேல ரேடியேஷன் ரிஸ்க் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் வந்து இஸ் ஈஸி, ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா இடத்துலயும் இஸ் அவைலபிள். And there is no radiation. அல்ட்ராசவுண்ட்ல ரேடியேஷன் கிடையாது. பட் அல்ட்ராசவுண்ட் ஹேஸ் அதுலயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா கிட்னில இருக்க கல்லு தெரியும், பிளாடர்ல இருக்க கல்லு தெரியும். பைப்புன்றது 25 சென்டிமீட்டர் கிட்னில இருந்து பிளாடருக்கு வர பைப், அதுல இருக்கிறதுல அல்ட்ராசவுண்ட்ல தெரியாது. ஆறு சில பேர் கொஞ்சம் குண்டா இருந்தாங்களா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து சிடி ஸ்கேன் தான் பெஸ்ட். பட் சில வெளிநாட்டுல சில இடத்துல வந்து சிடி ஸ்கேன் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பட் சிடி ஸ்கேன் எடுத்த உடனே ஒரு தெளிவான பிக்சர். ஆமா, பட் ஆனா சிடி ஸ்கேன் இஸ் எக்ஸ்பென்சிவ், விலை அதிகம். ரெண்டாவது இட் இஸ் ரேடியேஷன். மூணாவது நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் அவைலபிளான்றது தெரியல. சோ உங்களோட அட்வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிறது தான் பெட்டர்ன்றீங்க இல்லையா? ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம். வணக்கம், ஆலோசனை நேரம். லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன வைத்தியம், இப்போ ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்து சேராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்க முடியும்? முதல் வந்து நம்ம தண்ணி உட்கொள்றது. அதாவது வந்து அது வந்து ஒவ்வொருத்தரும் வேரி ஆகும். இப்ப நீங்க வந்து
ஒருத்தர் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ற ஒருத்தர் அவர் காலையில ஆஃபீஸ்க்கு போனார்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாரு, இங்கே ஆலையா தேவையில்லைன்னா அவர் ஏசி என்வரன்மெண்ட் அவருக்கு ப்ராப்ளி 2 to 3 liters இஸ் எனஃப். இப்போ ஒருத்தர் வந்து கொஞ்சம் நிறைய இடம் அலைய வேண்டியதா இருக்கு, கரெக்ட். இது வந்து நம்மளோட இன்டேக்கும் அவுட்புட்டும் பேலன்ஸ் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவரு நிறைய குடிக்க வேண்டியிருக்கும். ஆர் இப்போ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, கேம்ஸ் விளையாடும் போதோ இல்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆகி நிறைய லூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஜென்ரலாவே நிறைய ஸ்வெட் பண்ணுவாங்க, இது கிச்சன்ல இருக்கும்போது ஸ்வெட் அவங்களாம் நிறைய ஏற்படும். ஸோ இந்த பேசிக்கா ஒருத்தருக்கு எவ்வளோ வாட்டர் இன்டேக் தேவைன்றது வந்து சிம்பிளா நம்ம காலையில முதல்ல யூரின் போகும்போது அந்த யூரின் வந்து யூஸ்வலா கொஞ்சம் டார்க்கா இருக்கும், அதாவது கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா நம்மளோட நைட்டு நம்ம படுக்கும்போது பாடி மெக்கானிசம் வந்து அந்த யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணு. ஸோ அடிக்கடி நம்ம எழுந்துக்க வேணான்றதுனால. பட் இதே இது வந்து நீங்க மற்ற நேரத்தில் பாத்தீங்களா அந்த கலர் இருக்கக்கூடாது. நம்ம வந்து யூரினோட கலர் வந்து வெள்ளையா இருக்கணும், இல்ல பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க, அந்த எல்லோ தான் இருக்கும். கான்சென்ட்ரேட்டடா இருந்தது ஹை கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அலாம் மாதிரி நீங்க என்ன தண்ணி குடிக்க மாட்டேன்றீங்க, எஸ்பெஷலி வென் யூ ஆர் டிராவல் பண்ணும்போது ஸ்வெட் அப்போ அதிகம் குடிக்க வேண்டியிருக்கும். தண்ணி குறைச்சலா குடிச்சாலே ஃபர்ஸ்ட் திங் யூரின் போகும்போது எரிச்சல் வரும். தட் இட் செல்ஃப் இஸ் another இண்டிகேஷன் நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். ஓகே ரைட். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம். ஹலோ வணக்கம், ஆலோசனை நேரம். என்னன்னு தெரியல, சில டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம். சோ பொதுவாக இப்ப நீங்க சொன்னீங்க தண்ணி அதிகமாக குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு. அது இல்லாம ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கா, ஒரு ரெஜைம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா? இல்ல, சில தண்ணி குடிக்கிறதுலயும் ஒரு இது இருக்கு. அதாவது வந்து டிபெண்ட்ஸ் ஆன, அதாவது நான் சொல்றது நார்மல் பர்சன். ஒரு சில பேர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அவங்க வந்து நீங்க நெஃப்ராலஜிஸ்ட் கேட்டு தான். பட் ஜென்ரலா ஒரு நார்மல் பர்சனுக்கு 2 to 3 liters ஃபார் ஆவரேஜ். அது அவங்களோட வேலையை பொறுத்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் இதுதான் வந்து பேசிக் இது தண்ணி. சில பேர் வந்து காலையில எழுந்த உடனே அது ரொம்ப காமனா நம்ம ஊர்ல பண்ணுவாங்க, காலையில எழுந்த உடனே 1 liter தண்ணி குடிப்பாங்க. அப்ப நான் சாயந்தரம் குடிக்கிறேன் சார், அது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். தண்ணின்றது வந்து நம்ம வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் குடிக்கணும். இட் இஸ் நாட் ஒரே இதுல குடிச்சா இன்னும் அரை மணி நேரத்துல இட் வில் கெட் திஸ் ஒன் அகைன் வில் கோ பேக் டு நார்மல். சோ அதனால இன்னொன்னு சொல்றாங்களே டாக்டர், தண்ணி வந்து நீங்க எடுத்தோடனே வேகமா குடிக்க கூடாது, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா குடிக்கணும், அது உண்மையா? அது இட் ரியலி டசன்ட் மேட்டர். ஆக்சுவலி ஆவரேஜா குடிக்கலாம். பட் நீங்க சொல்றது என்ன, அந்த வேகமா குடிக்கிறது வந்து இந்த காலையில ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ஒரு ஜக்ல ஒரு சொம்பு ஃபுல்லா குடிக்கிறது, அது தட் இஸ் நாட் ஆக்சுவலா. சரி, இப்ப பொதுவாக என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? இப்ப கல்லோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யற வந்து வைத்தியமும் மாறுமா? ஆமா, இது வந்து முதல்ல வந்து கற்களோட நேச்சரை பொறுத்து இருக்கு. பட் கல் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டோன் வந்து ஒரு கால்சியம் ஸ்டோன், அது வந்து கரைக்க முடியாது. அதுக்கு வந்து கல்லோட முதல்ல சைஸ் எங்க இருக்குன்னு பொறுத்து இருக்கு. ஒரு நார்மலாவே ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு ஒரு 3 to 4 mm or 5 to 6 mm வரைக்கும் இருக்க கல்லு மெடிசன்லயே நம்ம கரைச்சிடலான்றது வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் கொஞ்சம் சில மெடிகேஷன்லாம் கொடுத்து அதை எக்ஸ்பெல் பண்ணிடலாம். அது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அது வந்து தட் இஸ் அப் டு 6 mm வரைக்கும். பட் ஆனா ஒரு சில பேருக்கு அதை விட சின்ன கற்களே போகாம இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம பண்ணிதான் ஆகணும். கல்லோட ட்ரீட்மெண்ட் வந்து பேசிக்கலி எவ்வளவு பெருசு இருக்கு, எங்க இருக்குன்றது பொறுத்து, அதுவும் அந்த பேஷண்ட்லயும் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி மாறும். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம். வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கால் டிராப் ஆயிடுச்சு. சோ இப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே